ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், நாகை, மண்டபம், ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களையும் 55 படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்த படகுகளையும் மீட்க வேண்டும் என்று கோரி தமிழக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3வது நாளாக ஞாயிறன்றும் வேலை நிறுத்தம் தொடர்ந்துள்ள நிலையில் இதனால் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் தொடர்ச்சியாக திங்களன்று படகுகளின் ஆவணத்தை மாவட்ட கலெக்டரிடம் ஒப்படைக்க உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். 43 மீனவர்களையும் 55 விசைப்படகுகளை இலங்கை ராணுவம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள விடுதலை செய்ய கோரியும் விசைப்படகுகளை எங்களுக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக நாங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். இதனால நாங்க நாளைக்கு எங்களோட ஆட்சித் தலைவரிடம் எங்க படகுகளோட ஆர்சி புக்கு எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறோம். அது முடிந்ததுக்கு அப்புறம் அது முடிந்து எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கலன்னா 2ஆம் தேதி நாங்க கச்சதீவுல தஞ்சமடையும் போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். இதனால எங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்குமாறு நாங்க அரசாங்கத்திடம் மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படகுகளில் வெள்ளை கொடி கட்டி இலங்கையில் தஞ்சம் அடையும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.